வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு YAMAHA R15 வெர்ஷன் 3ல் 4 காயில் சீல் டேமேஜ் ஆகிருக்கு. 4 காயில் சீல் சேஞ்ச் பண்ண போகிறோம். அடுத்து கோன் செட் ரேசர் கிட்டு மாற்ற போகிறோம். அந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ரேசர் கிட்டும் ரொம்ப டைட்டாக இருக்குது. ரேசர் கிட் டேமேஜ் ஆகிருக்கு. இது ரெண்டுத்தையும் எப்படி நம்ம சேஞ்ச் பண்ண சொல்லிட்டு வீடியோவில் பார்க்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரைட் சைடு 4 காயில் சீல் சஸ்பென்ஷன் ஆயில் சீல் ஃபுல்லாக லீக் ஆகுது. இது அப்படியே என்னாச்சுன்னா லீக் ஆச்சுன்னா நாளாக இந்த ஆயில் ஃபுல்லாக இந்த பிரேக் கேலிபரில் ஃபுல்லாக அப்ளை ஆகிடுச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆயில் ஆகிடுச்சு. இது ரிஸ்கில் படும்போது என்னன்னா பிரேக்கோட பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சிடும். பிரேக் வந்து நிற்காது, பிரேக் வழுக்கிட்டே போகும். மேஜராக அந்த ப்ராப்ளம்லாம் வந்து நிற்கும். இது சேஃப்டியும் கிடையாது. அதனால் இந்த 4 காயில் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதுவும் இல்லாமல் கோன்செட் ரேசர் கிட் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைட்டு. நம்ம ஏற்கனவே ஒரு 220 பார்த்துருப்போம். அதே ப்ராப்ளம் தான். ஹேண்டில் பார் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது. ஹேண்டில் பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நம்ம வண்டி ஓட்டத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் ரேசர் கிட்டு மாற்ற போகிறோம். அது எப்படி சொல்லி வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதில் ஏபிஎஸ்சில் வர வீல் சென்சாரை கழட்டி விடலாம். இதான் வீல் சென்சாரு. வீலோட ஸ்பீடாமீட்டரும் வேலை செய்யும். ஏபிஎஸ்க்கான சிக்னலும் இதான் கொடுக்கும். ஒரு 8 சைஸ் போல்டு இருக்கும். அதை கழட்டி எடுத்துனா அந்த சென்சார் தனியாக வந்துடும். அதுக்கடுத்து 12 டீ பாக்ஸ் போட்டு பிரேக் கேலிபரை கழட்டி எடுத்துடலாம். இந்த ஓஸோட கிளாம்பு கழட்டி எடுத்துடணும். இப்போ நமக்கு வந்து பிரேக் கேலிபர் தனியாக வந்துடும். இது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணி தான் மாட்டி ஆகணும். ஏன்னா ஆயில் சீல் மாற்றினதுக்கப்புறமா பிரேக் நிற்காது. இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணி ட்ரை பண்ணதுக்கப்புறம் தான் பிரேக் நிற்கும். ஏன்னா டிஸ்கில் ஃபுல்லாக ஆயிலாக தான் இருக்குது. ஆயில் இருந்துச்சுன்னா நமக்கு டிஸ்க்கு பேடு வழுக்கிட்டே இருக்கும். பிரேக் நிற்கவே நிற்காது. வீல் போல்டை லூஸ் பண்ணிடுங்க. எடுத்துச்சு. அடுத்து மேலே 4 டாப் நட்டு 4 கோட மவுண்டிங்லாம் லூஸ் பண்ணி இந்த டீ ஸ்டெம்மோட டாப் போல்டு பார்த்தீங்கன்னா 22 சைஸு. அதை லூஸ் பண்ணிடணும். இந்த கழட்டி எடுத்துடணும் ஃபுல்லாக. இந்த டாப் போல்டை கழட்டி எடுத்துகிட்டு சைடில் இருக்க 6 அலங்கி போல்டு, அதே பல்சர் மாதிரி தான், இந்த 6 அலங்கி போல்டை லூஸ் பண்ணிடணும். இந்த ஹேண்டில் பார் ஹோல்டரோட போல்டையும் லூஸ் பண்ணிடணும். நான் இதுவும் 4 டியூபாக பிடிச்சிட்டு தான் இருக்கும். இப்போ வீலை கழட்டி வெளியே எடுத்துடலாம். அடுத்து மட்காடை கழட்டிடணும். மட்காடை கழட்டியாச்சு. அடுத்து 14-15 ரிங்ஸ் போட்டு 14-15 ரிங்ஸ் போட்டு இந்த போல்டு லூஸ் பண்ணணும். இதை வந்து டீ ஸ்டெம்மில் வந்து 4 டியூபை லாக் பண்ணி வச்சுருப்பாங்க. இது லூஸ் பண்ண உடனே 4 டியூபு கீழே வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த டியூப் தான் வந்து லீக் ஆகுது. பார்த்தீங்கன்னா தெரியும். ஆயில் சீல்லாம் டேமேஜ் ஆகிட்டு ஃபுல்லாக ஆயில் அடிச்சிருக்கு. அடுத்து லெஃப்ட் சைட் 4 டியூபையும் லூஸ் பண்ணிக்கலாம். இதையும் வெளியே எடுத்துருவோம். இப்போ இந்த டாப்லெட் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக மேலே வந்துடும். டாப்லெட் வந்ததுக்கப்புறம் கோன் செட் நெட்டை லூஸ் பண்ணணும். இதில் ஒரு வாஷர் இருக்கும், அதாவது லாக் வாஷர் இது மாதிரி இருக்கும். இதை எடுத்துகிட்டு இதில் 2 நட்டு வரும். YAMAHA வண்டிங்கலாம் ஃபஸ்ட்டு மேலே இருக்க நட்டை லூஸ் பண்ணிவிட்டு க்ரிப்லேர் கொடுக்கும். இந்த நட்டை லூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடியில் இருக்க நட்டை லூஸ் பண்ணலாம். இதுக்கு நடுவில் ஒரு ஓரிங் ஒன்று வரும். அந்த ஓரிங் எடுத்துடணும். இந்த ஓரிங் எடுத்துருவாங்க. அடுத்து இந்த நட்டை லூஸ் பண்ணி எடுத்தோன்னா டீ ஸ்டெம் நமக்கு கீழே வந்துடும். அடுத்து இந்த டஸ்ட்டு கப்பை எடுத்துடணும். இந்த டஸ்ட் கப் இது டாப் கோன் கப்பு இது எடுத்துட்டோம். டீ ஸ்டெம்மை கீழே இறக்கலாம். டீ ஸ்டெம் தனியாக வந்துடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், தண்ணி இறங்கி அந்த க்ரீஸ்லாம் போயிட்டு அப்படியே ஒரு செம்மண் கலரில் மாறிடுச்சு. இதெல்லாம் மாற்றிட்டு இப்போ புதுசாக கோன் செட் மாற்றிடலாம். இது டாப் பிளேட். இதுதான் பழைய கோன் கப்பு. நம்ம தட்டி எடுத்துகிட்டு வாங்க. அடுத்து உங்க படிக்கலாம். இது ஆயில் சீல் மாற்றத்துக்கு ஃபஸ்ட்டு இந்த டியூபோட டாப் நட்டை கட்டி எடுத்துக்கணும். நட்டு எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு பிளேட் வாஷர் இருக்கும். அது உள்ளே ஒரு காலர் வரும். ஆயில் ஊற்றணும்.
ஃபோர் காயில் ட்ரை பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஆயில் எடுத்ததுக்கப்புறம் இன்னொரு வாஷர் வரும் ஸ்ப்ரிங்குக்கு மேலே, அதை வெளியே எடுத்துகிட்டு ஸ்ப்ரிங்கை வெளியே எடுத்துக்கலாம். இதான் ஃபோர்க் ஸ்ப்ரிங்கு. இப்போ நம்ம ஃபோர்க்கை இந்த டீராட் வச்சு ஃபோர்க் தனித்தனியாக கழட்டி எடுத்துக்கலாம். இந்த டஸ்ட்டு கப்பை கழட்டி எடுத்துடலாம். இந்த டஸ்ட்டு கப்பு இது எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே ஒரு காற்று வரும் சர்க்ளிப் மாதிரி. அந்த சர்க்ளிப்பை வெளியே எடுத்துடலாம். ஒரு சின்ன கனெக்டர் வச்சு எடுத்தால் ஈஸியாக வந்துடும். இது உள்ளே இருக்கிறது ஆயில் சீல். இந்த ஆயில் சீல் தான் மாற்ற போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்எஸ்எலோட ஃபோர் டீராட். இதுலேயே வந்து R15 செட் ஆகும். ஏன்னா எல்லாம் ஒரே பிராண்டு தான். அப்படின்னா பக்காவாக மேட்ச் ஆகிடுச்சு. இதுக்கடுத்து 8 அலங்கி மேலே வந்து ஒரு அலங்கி போட்டுருக்கோம். 8 அலங்கி போட்டு அந்த போர்டு யூஸ் பண்ணிடலாம். 32 ஸ்பேனர் இந்த அலங்கியை கழட்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃபோர் தனியாக இதான் வந்து ஃபோர்க்குள்ள காலர். இது இப்போ நம்ம ஃபோர் டியூபை தனியாக எடுக்கலாம். இது பழைய ஆயில் சீலு. இது ஆயில் சீலோட காலரு. இது ஸ்பேசர் காலர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபோருக்கு ஆயில் சீல் மாற்ற ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு இந்த டீராடில் காலரை சீட் பண்ணிட்டு அதை எடுத்து நம்ம இந்த ஃபோர் டியூபை அது உள்ளே போடணும். போட்டதுக்கப்புறம் இந்த காலர் சின்ன காலரை இது மேலே போட்டு அதுக்கு மேலே ஃபோர்க் லெக்கு அவ்வளோதான் சீட்டிங் வச்சு. அதுக்கப்புறம் இந்த அலங்கி போல்டு ஐட்டம் அலங்கி போல்டை போட்டு டைட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஃபுல் டைட் பண்ணிடலாம். ஃபோர்க்கு ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இந்த காலர் உள்ளே போடணும். போட்டு அதுக்கு மேலே இந்த வாஷர் வரும். இந்த வாஷரை போட்டு அதை முதல்ல சீட்டிங் பண்ணிக்கணும். இது மாதிரி ஒரு சின்ன ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு அதை தட்டி உள்ளே இறக்கணும். ஆப்போசிட் தட்டினீங்கன்னா அந்த ஸ்பேஸர் போய்ட்டு கரெக்டாக உள்ள சீட்டிங் ஆகும். இப்போ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பேஸர் போய்ட்டு கரெக்டாக சீட்டிங் ஆகிடுச்சு. அந்த உள்ளே இருக்கிற லெக்கோட மட்டத்துக்கு சீட்டிங் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த வாஷரை போட்டு புதுசாக ஆயில் சீலை மேலே ஃபிட் பண்ணிடலாம். இதுதான் புது ஃபோர்க் ஆயில் சீலு. எஃப்ஜிக்கும் R15 வெர்ஷன் 3க்கும் சேமாக தான் வருது. ஃபோர்க் ஆயில் சீலை சீட் பண்ணிட்டு அதுக்கு மேலே பழைய ஆயில் சீலை போட்டு அந்த குலர் வச்சு தட்டிக்கலாம். கட்டினதுக்கப்புறம் பழைய ஆயில் சீல் மட்டும் மேலே வந்துடும். டியூபை தூக்கலாம். அதை எடுத்து கீழே போடலாம். போட்டு சர்க்ளிப் போட்டு லாக் பண்ணிடலாம். இதுதான் சர்க்ளிப்பு. மறக்காமல் போடணும். சர்க்ளிப் போட்டு லாக் பண்ணிட்டு சர்க்ளிப் படி வச்சுன்னா வேலை போடுச்சு. அடுத்து டஸ்ட்டு கப்பு போட மறக்கக்கூடாது. டஸ்ட்டு கப் போட்டு லாக் பண்ணிட்டு அதையும் படி வச்சிடலாம். இப்போ ஃபோர்க்கு அசம்பிள் பண்ணிடுச்சு. இப்போ ஃபோர்க்கு ஆயில் ஊற்றிட்டு நம்ம வந்து வண்டியில் ஏற்ற வேண்டியது தான். ஃபோர்க் ஆயில் லெவல் பார்த்தீங்கன்னா எஃப்ஜியோட ஃபோர்க்கு தான் அதில் கொடுத்துருக்காங்க. அதனால் எஃப்இசெட்டுக்கு ஃபேஸர் கொடுத்துற மாதிரியே 459 ml வரும். அதாவது 460 ml வச்சுக்கோங்க. 460 ml ஊற்றினா கரெக்டாக இருக்கும். ஃபோர்க் ஆயில் அளந்து ஊற்றிக்கலாம். 460 ml ஊற்றினா போதும். நல்லா பம்ப் பண்ணிடணும். பம்ப் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு ஃபோர்க்கோட ஸ்ப்ரிங்கு போட்டு அதுக்கு மேலே இந்த வாஷர் போட்டு அதுக்கடுத்து காலர் போடணும். காலருக்கு மேலே ஒரு வாஷர் வரும். இந்த மாதிரி வாஷர் போட்டதுக்கப்புறம் நட்டு போடலாம். இதுதான் டாப் நட்டு. இதை போட்டு டைட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுத்து கோன் செட் மாட்ட ஆரம்பிச்சிடலாம். இது வந்து R15 வெர்ஷன் 3யோட கோன் செட்டு. வெர்ஷன் 2க்கும் வெர்ஷன் 3க்கும் மாற்றம் இருக்குது. ரெண்டும் செட் ஆகாது. இது வந்து பார்த்திங்கன்னா 782 ரூபா ஆகுது. எனக்கு தெரிஞ்சு இருக்கிற வண்டியிலே கொஞ்சம் காஸ்ட்லியானது 20 தான் இருக்கும்.
உள்ளே பார்த்தீங்கன்னா டாப் பாட்டம் 2 கோன் கப் இருக்குது. இந்த கோன் செட் எப்படி வேலை செய்யணும், நம்ம வண்டியில் சீட்டிங் பண்ணதுக்கப்புறம் ஹேண்டில் பார் இப்படி தான் ரொட்டேஷன் பண்ணும்போது இந்த பால் ரொட்டேஷனில் நமக்கு ஃப்ரீயாக மூவ்மெண்ட் இருக்கும். இது டைட் ஆகிடுச்சுன்னா தான் நம்ம வந்து வண்டி ஓட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இது மேலே இருக்கும், இது மேலே இருக்கும், இது கீழே இருக்கும், இந்த பொசிஷனில் வரும். இப்போ நம்ம கோன் கப் அடிச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பாட்டம் கப்பை போட்டு கைப்படுவேன். ஃபஸ்ட்டு ஓரிங் போட்டு அது டஸ்ட்டு கப் இதை போட்டு அதுக்கப்புறம் இந்த கலர் இது மாதிரி ஒரு பைப்பை ஃபிட் பண்ணிட்டு மேலே தட்டிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சீட்டிங் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து வண்டியில் வந்து கோன் கப்பாக செட் பண்ணுவோம். இது மேலே அந்த சேஸில் லைட்டாக க்ரீஸ் போட்டுங்க. போட்டு மேல் கப்பை படி வச்சுட்டு சுற்றி எல்லாம் மொத்தமாக தட்டிடுவோம். இது மட்டமாக தட்டினதுக்கப்புறம் கீழ் கப்பை தட்டிக்கலாம். இது நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக க்ரீஸ் போட்டு இந்த புது கப் மேலே பழைய கப்பை வச்சு லைட்டாக தட்டிங்க. ஏன்னா மட்டமாக நிற்கணும். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். லைட்டாக தட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம போல்டு போட்டு ஏற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அது ஓரளவுக்கு மேலே சீட்டிங் ஆகிருக்கு. இதுக்கப்புறம் நம்ம போல்டு போட்டு அதை டைட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அதை மட்டமாக அடித்ததுக்கப்புறம் இது மாதிரி ஒரு போல்டில் ஒரு ஸ்பேஸர் வச்சு மாட்டி இது மாதிரி போல்டு போட்டு டைட் பண்ணோன்னா டைட் பண்ணால் கோன் செட் உள்ளே போய்ட்டு சீட்டிங் ஆகிடும். இப்போ கோன் கப்லாம் படிஞ்சிச்சு. அது மேலே மறுபடியும் நம்ம க்ரீஸ் போட்டு பால்ஸை சீட்டிங் பண்ணிடலாம். பால்ஸ்லேயும் க்ரீஸ் போட்டு பால்ஸை சீட்டிங் பண்ணிடலாம். அதுதான். அதே மாதிரி கீழ் பக்கமும் பால்ஸ் அடிக்கணும். கீழே அந்த கோன் கப்பில் க்ரீஸ் வச்சுருங்க. க்ரீஸ் வச்சுட்டு நம்ம டீ ஸ்டம்பில் நம்ம ஏற்கனவே அடித்து வச்சுருக்க அந்த கோனில் க்ரீஸ் போட்டு அதுக்கு மேலே கீழே வர வேண்டிய பால்ஸை அடிக்கலாம். அவ்வளோதான். மேல் கோன் கப்லேயும் க்ரீஸ் தட வேண்டாம். ஓகே, அவ்வளோ வேலை முடிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டீ ஸ்டெம்மை இதுக்குள்ளே அப்படி விட்டுடலாம். டீ ஸ்டெம் மேலே வந்துடும். அதுக்கு மேலே இந்த கலரை இப்படி போட்டுடணும். இந்த கப்பை போட்டு அதுக்கு மேலே இந்த டஸ்ட்டு கப்பை போட்டு அதுக்கு மேலே ஒரு நெட்டு வரும். ஒரு ரப்பர் ஓரிங் வரும். அதுக்கு மேலே இன்னொரு நட்டு. YAMAHA வண்டியில் பார்த்தீங்கன்னா 2 நட்டு வரும். அது YAMAHA ஸ்கூட்டிஸ் இருந்தாலும் சரி, FZ ஃபேஸர் எல்லா வண்டியிலுமே 2 நட்டு தான் வரும். மற்ற வண்டிலாம் ஒரு நட்டு வரும். இந்த லாக் அவ்வளோதான். கான்செப்ட் மாட்டியாச்சு. இப்போ டாப் பிளேட்டை தூக்கி ஃபிட் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் நம்ம 4 டியூப் மாட்டிட்டு வீலை மாட்டினா வேலை முடிஞ்சிடும். இந்த டாப் நட்டை போட்டு ஹேண்ட் டைட் வச்சுருங்க. கடைசியாக ஃபுல் டைட் பண்ணிடலாம். இப்போ 4 லெக்கை டீ ஸ்டெம் உள்ள இன்சர்ட் பண்ணிடலாம். டாப் நட்டை ஃபுல் டைட் பண்ணிங்க.
இந்த R15 வந்து கோன்செட் மாற்றி முடிச்சாச்சு, 4 காயில்ஸ்லாம் மாற்றியாச்சு. இதுதான் வந்து R15 கோன்செட் மாற்றுற மெத்தடு. அந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். வீடியோ ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.